என்னடா அது குவைத்தி வீட்டில் கிடைச்ச மர்ம பொருள் பாப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மக்களே. பிடிச்சிருந்தா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 8 நிமிஷம் ஸ்டே பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்த புதுசில் வாழ்த்து மடலாக வாரது தக்கூஸ். பல பேருடைய வாழ்க்கையில் வெறுப்பு, சாப்பாடுனாலே வெறுக்க வச்சுதான் இருக்கும். ஏன்னா குவைட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு சோறும் ஒரு அவிச்ச கோழியும் தக்கூஸும் தான் வெல்கம் ஃபுட்டாக எப்போவுமே கிடைக்கிறது இல்லையா? சில வீடுகளில் கொஞ்சம் ஏதோ அச்சாறு பச்சடி அப்படின்னு கொடுப்பாங்க. அதோடு தான் ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டார்ட் ஆகிச்சு. இந்த நாட்களில் உறவுகளே, நான் வேலை செய்கிறேன்னு சொன்னால் திட்டுவானுங்க. அதால் பார்ட் டைம் ஜாப் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கிச்சனில் சப்போர்ட் ஒன்று பண்ணுறது, அதுக்குரிய ஊதியம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மணி ஆகும்போது சாப்பாடெல்லாம் வச்சாச்சு, பந்திக்கு வச்சாச்சு, அந்தி ஆகிடுச்சு. மக்கள் எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமையில் எப்படியுமே கொஞ்சம் பிஸி தான். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் மெதுவாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்த பாத்திரங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, அவசரமாக கிச்சனில் இருக்கிற பொருட்களை கழுவி முடிச்சிடுறது. இது 2-3 தடவை எடுத்த கண்டென்ட் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ 2-3 வெள்ளிக்கிழமையாக செம்ம வேலை மக்களே. வேலைன்னு வந்தால் வெளுத்து வாங்கிடும். வெள்ளிக்கிழமையில் வீட்டு பணிப்பெண்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது பாருங்கள். 4 மணிக்கு நான் ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா? இது 6:15 சரியா? 6:15 தாண்டி போயிட்டுருக்குது. அப்போது பாருங்கள், இது நான் எல்லா வீடியோவும் சேர்த்து கண்டென்ட் பண்ணியிருக்கேன் சரியா? 6:15 ஆகும்போது தான் இது போன வெள்ளிக்கிழமை. 6:15 ஆகும்போது இந்த பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. ஒரு மாதிரியா சாப்பிட்ட தட்டு பீங்கான் எல்லாமே கழுவி முடிச்சாச்சா? அடுத்த கட்டம் அந்த 6 மணிக்கு பிறகு 7 மணி ஆகும்போது 8 மணி லாஸ்ட் 9 மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் காவா சாய். ஹலோண்டா இனிப்பு வகைகள். கால் 2 செத்து போயிடும். ஆம்பளை நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா பாவம் பெண்கள் அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் வேலை செய்யும்போது உண்மையிலே நின்று காலையிலேருந்து சமையல், அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறது விளக்குறதுன்னு கஷ்டமாகவே போயிடும் அவங்களுக்கு. இப்போ வாங்க புதையல் சம்பந்தமான தகவலை பார்க்கலாம். முதல்ல பாத்திரம் கழுகும்போது அன்பார்ந்த சகோதரிகளே, குறிப்பாக சகோதரர்களும் இருப்பாங்க சிலர் சமையல் வேலை செய்யக்கூடியவங்க. குறிப்பாக பாத்திரங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு தட்டு வரும்போது, சாப்பிட்டு முடித்த சாப்பாடு தட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே உணவுகள் ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டு இருக்கும். உணவுகள் மட்டுமல்லாமல் எண்ணெயும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த உணவுகளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆயிலியான தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த ஆயிலி தன்மையை விட்டாலும் உணவுகளை முடிந்த வரைக்கும் சிங்குக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. சில இதில் வந்து மிஸ்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அரித்தட்டு மாதிரி இருக்கும், இந்த இருக்குது இது மாதிரி. ஆனாலும் அதையும் தாண்டி சில உணவுகள் போகும். உணவு துகள்கள் இல்லாமல் ஒரு துணி ஒன்று சரி வச்சு எடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியுமே சிங்கில் நம்ம பாத்திரம் கழுகும்போது தண்ணி போகாமல் இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் ஸ்பால் ஆகிரும் இல்லையா? ஒரு வேலையுமே ஓடாது. ஆனால் அந்த வேலையை ஓட வைக்கணும்னா அதுக்கு தண்ணீர் சரியான முறையில் பைப் லைனில் போகணும். அதுக்கான வழி என்ன? முதலாவது, நம்ம எனி டைம் உணவு துண்டுகள் போக விடாமல் எப்பயுமே பத்திரமா வச்சுக்கிட்டு இடைக்கிட சுடு தண்ணி ஊற்றினாலே பக்காவாக ரெடி ஆகிரும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும் தெரியுமா? என்ன மக்களே, புதையலை பார்க்க தயாரா? ஒவ்வொரு கிச்சனில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காட்சி
கொஞ்சம் ஆச்சரியமூட்டுறதுக்கு இருக்கும். இந்த முயற்சியை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அடடா அன்னைக்கு அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு. பட்டையை மட்டும் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தண்ணியை திறந்து விடு, அந்த சைடில் அந்த இதை எடுத்து விட்டு, வடியை எடுத்து விட்டு தண்ணியை திறந்து விடு. என்ன மக்களே, புதையல பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு உள்ள டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போது சாதாரணமாக இப்போ நம்ம கிச்சனில் எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது இந்த சிங் வந்து தண்ணி ஓட்டம் ஓடுறது. அப்போ இது தண்ணி பாருங்கள், நம்ம அந்த பாத்திரங்களை கழுகும்போது அந்த பட்டையில் அப்படியோ போய் கடைசியில் அந்த பட்டை ஃபுல்லாகவே நிலத்தடியால் போய் அந்த பல்வா, அதாவது கடைசியாக இந்த லைனில் போய் சேருது. தண்ணீர் ஓட்டம் எவ்வளோ மெதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து நான் இங்கே ப்ளாக் பண்ணியிருக்கிறதால நான் உங்களுக்கு இந்த செயல்முறையை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து ஆஃப்டர் த க்ளீன். இப்போ பிறகு க்ளீன் பண்ணியாச்சு, என்ன செய்யணும்? இப்போ இது வந்து சும்மா திறந்து விட்டாலே ஓடும். இடைக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி முதலாவது ஒரு பட்டையை ஒன்றை போட்டு முதலாவது நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த லைனில் ஃபுல்லாக பட்டையை அனுப்பி எடுத்திங்கன்னாலே அந்த மாதிரி டஸ்ட்டுங்க இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வெளியாகிடும். அதுக்கப்புறமா இடைக்கிட சுடு தண்ணி எடுத்து இந்த மாதிரி உங்களோட லைனில் இடைக்கிட ஊற்றிக்கோங்க. அதிகமாக பாத்திரம் கழுகுற டைமில், அல்லது வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாக நீங்கள் இடைக்கிட அந்த மாதிரி முதலாவது பட்டையில் போட்டு க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா, பட்டையை போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளேருந்து எல்லா டஸ்ட்டையும் எடுத்துட்டிங்கன்னா, அடைஞ்சிருக்கிற அந்த கொழுப்பு கட்டியிலேருந்து டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இடைக்கிட்ட இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றி 2 நாளைக்கு ஒருக்கா இது பண்ணினீங்கனாலே போதும். தண்ணீர் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் அடிக்கடி தண்ணீர் கிளியர் ஆகிட்டே இருக்கும். வேகமாக தண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும். சிங்கில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கழிவு நீர் வெளியேறும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும். இது வந்து சில நேரங்களில் சில வீடுகளில் துர்நாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி கழிவுகள் அடைஞ்சு உள்ள புழு வரலாம், அல்லது துர்நாற்றம் ஏற்படுத்தலாம், அப்படி இருக்கும். அதனால் இதை இடைக்கிட செயல்முறைப்படுத்துங்க. சுடு தண்ணி ஊற்றினா சில நேரங்களில் அந்த கொழுப்பு கட்டி வெளியாகாது, அதுக்கு பட்டை ஒன்று போட்டால் தான் வெளியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.